நண்பர்களே, உங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி. நம்ம இந்த ஆனந்த வாழ்வியல் சேனல்ல நிறைய மருத்துவத்தை பற்றியும் மருத்துவ குறிப்புகளை பற்றியும் நிறைய பேசுறோம். அதுலயும் உணவை ரொம்ப இதா ட்ரெஸ் பண்ணி பேசுறோம். மருந்து மாத்திரை சொல்லல, உங்கிற உணவே மருந்துன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு வைத்தியமா சொல்லிக் கொடுங்களேன்னு நிறைய தாய்மார்களும் நிறைய நண்பர்களும் கேட்டாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லி ஒரு குரூப் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப அடுத்து வரக்கூடியது 6வது குரூப். இதற்கு பேரு உணவு வைத்தியம் அப்படின்னு பேரு தலைப்பு. ஆனால் வாட்ஸ்அப் குரூப்புக்கு பேரு போஜனம்னு இருக்கும். போஜனம்ங்கிறது வாட்ஸ்அப் குரூப்பு, அதை சொல்லிக் கொடுப்பது உணவு வைத்தியம். எதற்காகனா, இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நாம் வருமுன் காப்பது, அதாவது நோய் வருவதற்கு முன்னால காத்துக்கொள்வது, வந்த பின் காப்பது. நோய் வந்துருச்சுன்னா கைப்பக்குவம் சொல்றாங்களா, பாட்டு வைத்தியம், வீட்டு வைத்தியம், நிறைய நம்மிடம் இருக்கும் பொருள்களை வைத்திய குணப்படுத்திக்கிறது. அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உணவு வைத்தியம் என்பது நம் முன்னோர்கள் கண்டுபிடித்த வைத்தியம். சில உணவுகளை அவர்கள் மருந்தாகவே எடுத்துக்கொண்டார்கள், ஆனால் மருந்துன்னு சொல்லாம எடுத்துக்கொண்டார்கள், அவ்வளவுதான். அப்ப இந்த உணவு வைத்தியம் படிப்பவர்களுக்கு அஞ்சரை பெட்டி, வீட்டு வைத்தியம், பாட்டு வைத்தியம், சூசு, சூப்பு, சுண்டல், கொலக்கட்டை, தோசை, இட்லி, அரிசி, சாம்பார், மோர், எல்லா ரெசிபியும், எல்லா பக்கமும், களி, எல்லா வெரைட்டியும் வந்துடும். உணவு எப்படி வைத்தியமாக மாறுது? அதுக்கு சின்ன உதாரணம். நான் முன்னோர்கள் அந்த காலத்துல புளியோதரை, புளி சாதம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேர் புளியோதரைன்னு ஒரு ஏரியால இருக்கும், ஒரு ஏரியால புளி சாதம் சொல்றாங்க. அதாவது ரெஃப்ரிஜரேட்டரும் குளிர்சாதன பெட்டிகள் இல்லாத பொழுது ஒரு உணவை 2 நாள் 3 நாளைக்கு வச்சிருந்து கெடாமல் சாப்பிடணும்னு அவன் கண்டுபிடிச்ச ஒரு சாதத்துக்கு பேரு புளி சாதம். சாம்பார் சாதம் நீங்க போட்டிருக்கீங்க, அந்த சாதத்தை 3 நாள் கழிச்சு நீங்க வாடை அடிச்சு அழுகி போயிருக்கும், கெட்ட வேலை அடிக்கும். ஆனால் புளி சாதம் பிரமாதமா இருக்கும். 2ஆவது நாள் ரொம்ப நல்லா இருக்கும், 3ஆவது நாள் புளி ஊறி ரொம்ப அருமையா இருக்கும். ஆக கெட்டு போகாமல் இருப்பதற்கு ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உணவு புளி சாதம். அது மட்டுமா, இட் இஸ் எ டிராவல் கூட்டு, பயணத்துக்குரியது. குழந்தை வருது, 10 நாள் கழிச்சு எங்க ஊர்ல போறாங்கம்மா, பாவனாசன் டேம் போறாங்க, அந்த பக்கம் ஏரியா முட்டந்துறை எல்லாம் போறாங்கம்மா அப்படின்னு சொன்னா, நம்ம அன்னைக்கு போற அன்னைக்கு பிள்ளைக்கு என்ன செய்வோம், புளி சாதம் போட்டு கொடுப்போம். நாமளே ஒரு டூர் போறோம், குழந்தை குட்டிகளோட ஒரு 10 பேர் 15 பேர் போறோம், புளியோதரை போட்டு கொண்டு போவோம். அதுல சில நேரங்களை பாத்தீங்கன்னா தாத்தா, பாட்டி, பொண்டாட்டி, பிள்ளை, பேரன், பேச்சு, அக்கா, தங்கச்சி, மருமக ஒரு பட்டாளமே போவோம். போயிட்டு இருக்கும்போது சப்போஸ் யாருக்காவது மோசம் வருது, மழை போகும் போல இருக்கு, கண்டக்டர் சொன்னா சரின்னு பாரு, அவர் பைபாஸ்ல போயிட்டு இருப்பாரு, பைபாஸ் ரைடர், பாயிண்ட் டு பாயிண்ட், உங்களை கீழே இறக்கி விட்டு நீங்க வர்ற வரைக்கும் என்னால காத்திருக்க முடியாது, வேணா இறங்கிக்குவாங்க, முடியுமா? அப்ப ஒரு உணவு அந்த தொந்தரவை கொடுக்க கூடாது, அதாவது மலச்சிக்கலை உண்டு பண்ணணும். அப்படி ஒரு உணவு கண்டுபிடிக்கப்பட்டது அங்க புளிசாதம். புளிசாதம் சாப்பிட்டா மலச்சிக்கல் வரும். அப்ப டூர் போயிட்டு வர்ற வரைக்கும் மலை தொந்தரவு இருக்காது, ஊருக்கு போயிட்டு வந்தோம்னா மழை வந்துடும், சரியா போயிடும், உணவு மாத்திடும். அப்ப மலச்சிக்கலை உண்டு பண்ணுவதற்காக ஒரு உணவு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா இதுல இருந்து ஒரு உண்மை என்ன தெரியுதுன்னா, புளிப்பு என்கிற சுவை மலத்தை இருக்கும், மலச்சிக்கல் வரும், மலத்தை கட்டும். தோற்பு, புளிப்பு, உப்பு, கசப்பு, இனிப்பு, காரம், புளிப்பு என்பது மலத்தை கட்டும். இது ஒரு. அப்ப இட் இஸ் எ டிராவல் கூட்டு, இட் இஸ் எ பிரிசர்வேட்டிவ் கூட்டு, இட் இஸ் எ மலச்சிக்கல் கூட்டு, கான்ஸ்டிபியூஷன் கூட்டு. இது வரைக்கும் தான் நமக்கு தெரியும். பட் இந்த கோர்ஸ் வைத்தியமா சொல்லி கொடுக்கும் போது இது எப்படி வைத்தியமாக மாறுது, உண்கிற உணவை வைத்தியமாக மாற்றலாம்னா, இப்ப சப்போஸ் இரவு ஒரு 1 மணி அப்புறம் ஒரு குழந்தை 6 வயசு 7 வயசு டிசென்ட்ரி ஆகுது, 2 தடவை 3 தடவை போனா பரவாயில்ல, 6 தடவை 7 தடவை 10 தடவை போனா டீஹைட்ரேஷன் வந்துடும். அப்ப இம்மிடியேட்டா மனம் மருந்து நிப்பாட்டணும். ஆஸ்பத்திரி எல்லாம் பூட்டிருக்கோம். டக்குன்னு ஒரு தயிர், புளிச்சு தயிர் எடுத்து லேசர் உப்பு போட்டு கொடுத்தீங்கன்னா 3வது நிமிஷம் நின்று மலம் வருது. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம், புளிப்பு சுவை மலத்தை இருக்கும். அப்ப மழை வந்துட்டு இருக்கிறது நின்று ஒரு முடிஞ்ச பிறகு காலையில போய் ஆஸ்பத்திரி போய் டாக்டர் பார்த்து வைத்தியம் பண்ணிக்கலாம். அப்ப இதான் வைத்தியம். இதெல்லாம் நான் முன்னோர்கள் பாட்டிமார்கள்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க, எந்த நேரம் எந்த உணவு கொடுக்கணும். இப்போ ஒரு பருப்பு ரசம் வைக்கிறோம், அது என்னைக்கு வைக்கிறோம்னு இருக்கு.
இது புளி குழம்பு வத்த குழம்பு வைக்கிறோம், அன்னைக்கு கீரை கூட்டு வைக்காங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒன்று வைக்கிறாங்க ஒரு சைட் டிஷ்னா, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஸோ உடம்பை உணவால் வளர்த்தார்கள். அப்ப நாம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஆஸ்பத்திரி போய் திரும்பி வந்தோம்னா எவ்வளவு செலவு நமக்கு தெரியும், அந்த உபத்திரங்கள்லாம் தெரியும். வறுமன் காப்பதுன்னு உணவை சரி கட்டி நம் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர்களும் சுகமாக வாழ்வதற்கு ஒரு கோர்ஸ். குறிப்பா இதை பெண்கள் படிச்சா ரொம்ப நல்லது. பெண்கள் தான் படிக்கணும் நீ கேட்டா. ஏன்னா அவர்களுக்கு இந்த கலை போய் சேர்ந்துருச்சுன்னா அந்த குடும்பமே நல்லா இருக்கும். ஏங்க இங்க வாங்க வேலைக்கு கிளம்பிட்டீங்களா, இன்னும் எவ்வளோ நேரம், 10 நிமிஷம் இருக்கு, இந்தாங்க ஒரு ஆரஞ்சு ஜூஸ் நான் தேன் போட்டு கொடுத்துருக்கிறேன், குடிச்சு போங்க. ஸோ அந்நேரம் திடவுணவுனா சாட முடியாது, புறப்பட்டு நேரம் ஒரு லெமன் ஜூஸோ ஆரஞ்சு ஜூஸோ தேன் விட்டு கொடுக்காங்க, ஒரு டம்ளர் அப்படி குடிச்சிட்டு வண்டியில போனோம்னா அப்படியே ஜாமுன்னு தெளிச்சா இருக்கும். 2 மணி நேரம் பேங்க்ல வேலை ஆத்தாலும் சரி ஆஃபீஸில் வேலை ஆத்தாலும் அருமையா இருக்கும். இது யார் போட்டு கொடுக்கறது? வீட்டில் இருக்கிற அம்மா தான் போட்டு கொடுக்கணும். அம்மா போட்டு கொடுக்கணும் அல்லது நம்ம தாரம் போட்டு கொடுக்கணும் மனைவி. இது எப்ப தெரியும்? இந்த கோர்ஸ் படிச்சா தெரியும். ஏங்க வெளியே போய் காப்பி டீ எல்லாம் சாப்பிடாதீங்க, பிளாஸ்க்ல போட்டு கொடுத்துருக்கிற ஆவாரம் டீ இருக்கு, இல்லைன்னா சுக்குமணி காப்பி இருக்கு, அப்படி ஒரு இஞ்சி டீ இருக்குன்னு ஏதோ ஒரு டீயை சூடா போட்டு ஒரு பிளாஸ்க்ல கொடுத்துட்டீங்க. 11 மணிக்கு இவ்வளவு காலமா டீ சாப்பிட்டு இருந்தோம், இனிமேல் நினைச்சுவாரு அங்க ஒரு ஈஸ்வந்தர கப்பு கம்பெனிலே இருக்கும், டக்குன்னு எடுப்பாரு. இல்லை நீங்களே ஒரு சின்ன டம்ளர் கொடுத்துருந்தா சூடா இருக்கும், டக்குன்னு அது குடிப்பாரு, தெளிச்சா இருக்கும், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எல்லாம் நல்லா இருக்கும், உடம்பு தெளிவா இருக்கும், நோய் நொடி வராது. இதெல்லாம் எப்போ வரும்? நீங்க இந்த கோர்ஸ் படிக்கணும். சாயந்தரம் வந்துட்டாரு 6 மணிக்கெல்லாம், டிஃபன் 7:30 மணிக்கு தான் ரெடி ஆகும். இந்தாங்க ஒரு அவல் இருக்குங்க, கார அவருங்க, இந்தாங்க ஒரு இனிப்பு அவருங்க, இந்தாங்க ஒரு சுண்டலுங்க, இந்தாங்க ஒரு பணியாரம் போட்டுக்கோங்க, ஒரு புட்டு வச்சிருக்கேங்க, இப்படி ஏதாவது ஒண்ணு ஒரு சுவையான ஒன்று. அதே நேரம் பசி அடக்கிறது, நல்லா சாப்பிடாது. ஒரு சுக்குமணி காப்பி டீயை போட்டு கொடுக்குறீங்க, ஏதாவது பேப்பர் படிச்சுட்டு இருங்க, வேலையை பாருங்க. 7:30 மணிக்கு சாப்பாடு ரெடியா இருக்கு சூடா. கோதுமை ரவை உப்புமா தயிர் பச்சடி காம்பினேஷன் பிரமாதமா இருக்கும். சூட வாழை இலையில வச்சு கோதுமை ரவையில கோதுமை ரவை உப்புமா போட்டு தயிர் பச்சடி அப்படி தாளிச்சு வச்சிங்கன்னா சரி, வெட்டுன்னு வெட்டுவார். அந்த ராத்திரி நேரத்துக்கு அந்த ரவை உப்புமா ஈஸிலி டைஜஸ்டபிள் ஆகும். ஸோ இதெல்லாம் அந்த பாடம் படிக்கிறதெல்லாம் தெரியும். காலையில இட்லி பழக்கமா இட்லி 5 இட்லி சாப்பிடுவாரு, அதுல 2 இட்லி வெஜிடபிள் இட்லியா மாத்திரலாம். நீர்க்காய்கள் இருக்கு, தனியங்காய், வெள்ளரிக்காய், கேரட்டு, தர்பூசணி, நூக்கோல், சவ் டர்னிப்பு அப்படி 2 நறுக்கி வெண்டைக்காய் மோக்குள்ளி நறுக்கி இட்லி மாவுல போட்டு ஒரு 2 இட்லி அவிச்சு ஒரு 2 இட்லி வெஜிடபிள் இட்லி. வெஜிடபிள் தனியா சாப்பிட கஷ்டமா இருக்கும். இட்லியில சட்னி சாம்பார் இருக்கும்போது 2 இட்லி வெஜிடபிள் இட்லி சாப்பிடுவார். அப்ப 5 இட்லி சாப்பிடுறது சாதா ஒரு 3 இட்லி, 2 இட்லி வெஜிடபிள் இட்லி. இதெல்லாம் இந்த கோர்ஸ்ல படிச்சவங்க செஞ்சு கொடுப்பாங்க. கைக்குத்தல் அரிசி தோசை, ஏங்க இன்னைக்கு கைக்குத்தல் அரிசி தோசைங்க, கோதுமை தோசைங்க. கோதுமை தோசைன்னா கோதுமை மாவுல போடுறது இல்லை, முழு கோதுமையை அரிசியோட சேர்த்து அரைச்சி வெந்தயம் போட்டு கொடுக்கறது. எது சாப்பிட்டாலும் சுகர் வரக்கூடாது, அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு, அதுக்கெல்லாம் ரெசிபி இருக்கு. அப்ப அவா போட்டு கொடுக்குறோம். லீவு நாளா அன்னைக்கு என்ன சாப்பிடுறது? எடுக்கப்படாதது, முடிக்காதது, ருசியா பசியோட நல்லா சாப்பிடலாம். லீவு நாள்ல அன்னைக்கு 7-8 காய் வைக்கலாம், கூட்டு வைக்கலாம், புகுந்து விளையாடலாம். பாயாசம், பருப்பு, நெய், வத்தல், அப்படம், வடகம் போட்டு ஜம்முன்னு சாப்பிடலாம். உணவே மருந்து, நான் உண்கிற உணவே மருந்து. போசாக்குன்னு சொல்லி இருக்கிறான், சோத்தில் இருக்கான் சொக்கப்பன் இருக்கான். ஸோ நம்ம சாப்பிட்ற உணவு தாங்க நம்மளை வளர்க்கும். இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே எல்லா கொரோனா அது இது எல்லா நோய்க்கும் எதிர்ப்பு தன்மை வேணுங்காங்க. நீங்க உங்கிற உணவை எதிர்த்து போராடுமையானால் நீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டாங்க. இதற்கு பேரு இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பாற்றல். அது எப்ப வரும்? முதல் வீட்டுல சாப்பிடணும், 2வது வீட்டுல சாப்பிடுறது ஹை இன்கிரீடியன்டாகவும் நியூட்ரிஷனாகவும் இருக்கணும். அதற்கு பேரு ஊட்டச்சத்து உணவு. ஒரு பாசிப்பருப்பை வறுத்து லட்டு போட்டு வச்சிருக்கலாம், ஒரு சோத்துப்பொடி துவரம் பருப்பை திரிச்சு ஒரு சோத்துப்பொடி வச்சிருக்கலாம், சோத்துப்பொடியை சாதத்தில் சூடா போட்டு நெய் ஊட்டி சாப்பிட்டா ரொம்ப நன்று. லட்டை ஊடத்து இடைத்தீனியாக வடை பச்சி சாப்பிட்றதுக்கு இந்த லட்டை சாப்பிட சொல்லலாம், நாம் சாப்பிடலாம். அப்ப இதெல்லாம் எப்படி இந்த கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு வரும்? இந்த கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 ரெசிபி வரும். 300 ரெசிபி இருக்கும். தோசைனா 20 தோசை இருக்கும், ஊறுகாய்னா 15 ஊறுகாய் இருக்கும்.
சாதம்னு பார்த்து 15 சாதம் இருக்கும். எல்லாம் வெரைட்டியா இருக்கும். சாப்பிட்றதே வேலை, ஆனால் அது பூரா சத்தாக சாப்பிடுவது அதெல்லாம் இந்த கோர்ஸில் உண்டு. இந்த உணவு வைத்தியம் ஒரு அற்புதமான வைத்தியம். உடம்புக்கு நோயே வரக்கூடாது. ஏன்னா நோய் கொடுப்பதே உணவு தான். ஸோ ஒன்று சாப்பிடுவது ஊட்டமாகவும் பசிக்கு மட்டும் சாப்பிடாமல் வருமுன் காப்பதாகவும் இருந்தால் அது மருந்து. அப்ப உணவே மருந்தாக மாறுது. சாதம்னு இருக்கு, அதுல இஞ்சி சாதம்னு ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் இதுல வரும். அது சாப்பிட்டீங்கன்னா இதே வராது. ரன்னிங் நோஸ், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், தடுவு முடிச்சுட்டு இருக்கிறது, தொந்தரவு எதுவுமே வராது. காரசாரமா இருக்கும், பசி நல்லா தூண்டும். அது மாதிரி பிறக்கணுண்டா இருக்கிறவங்க என்ன சாப்பிடணும், பிறக்கணுண்ட ஆன பிறகு குழந்தை பத்த பிறகு அந்த லேகியத்துக்கு என்ன உணவு எடுக்கணும், அந்த கற்பப்பை புண்ணா இருக்குமே அந்த புண்ணு ஆத்திரக்கு என்ன சாப்பிடணும், அல்சருக்கு என்ன சாப்பிடணும், டயபெட்டிஸ்க்கு என்ன சாப்பிடணும், ஆஸ்மாக்கு என்ன சாப்பிடணும், ப்ரெஷருக்கு என்ன சாப்பிடணும். குறிப்பா வளரும் பிள்ளைகள் சடங்காயிடுச்சு பிள்ளை, இன்னும் 4 வருஷத்துல கட்டி கொடுக்க போறோம். எலும்பும் தோலும் நோஞ்சனா இருந்துச்சுன்னு வைங்க, எவனும் கட்டுவானா? பொம்பளை பிள்ளைன்னா வண்ணமா இருக்கணும், சதை பிடிச்சிருக்கணும், பார்க்கறதுக்கு பிடிக்கணும், அப்பதான் கரையேற்ற முடியும். இது எலும்பு தோலும் இங்கிட்டு 2 எலும்பு அங்கிட்டு எலும்பு மூஞ்சி கிஞ்செல்லாம் எலும்பு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா கட்டுவானா? அப்ப அந்த பிள்ளை வண்ணமாகணும். அப்ப அதுக்குன்னு தனி உணவு இருக்கு, அது சாப்பிட்டாதான் புஷியா வண்ணமா இருக்கும். அதே நேரம் வண்ணமா ஒரேடியா இருக்கும். அந்த பிள்ளை பார்த்தோன்னே வேண்டாம் தான், ஏன்னா அந்த பிள்ளை ஓபிசிட்டியா இருக்கும், கீழே 90 கிலோ இருக்கும், சதப்பத்தி இங்க பல டயர் தொங்கும். அப்ப இதெல்லாம் வெளியணும். அப்ப சாப்பிடவே இல்லை, ஆனா உடம்பு வச்சுக்கிட்டு இருக்கோம். இது பரம்பரைப்பாங்க, சிலர் நோய்பாங்க. அப்போ உடல் பருமனுக்கு குறைஞ்சி ஸ்லிம்மா இருக்கும். அப்போ உடல் பருமனுக்கும் வேணும், உடல் வேணுங்கிறதுக்கும் உணவு வேணும். எல்லாத்துக்கும் உணவு. சின்ன வயசுல இருந்து குழந்தைக்கு பிறந்திருக்கு டிசென்ட்ரி ஆகும், என்ன செய்வது? மண்டையடிக்குது, என்ன செய்வது? வயசான கிளறு கட்டு, அதுக்கு என்ன செய்வது? புருஷனை எப்படி பார்ப்பது, பிள்ளையை எப்படி பார்ப்பது? டியூஷன் போற பிள்ளைக்கு போறதுங்க வடை காப்பி கொடுக்குறதுலாம் இனி இந்த கோர்ஸ் வந்த பிறகு நிப்பாட்டிடுவீங்க. அதுக்குன்னு சுண்டல் இருக்கு, காப்பி இருக்கு, போசாக்கான உணவு முறை இருக்கிற மறந்துடுவீங்க. டக்கு டியூஷன் போய் அந்த சாப்பிடு போயிட்டு வா, தெளிச்சா இருக்கும். பிள்ளை சும்மாது, ஆஸ்பத்திரி செலவே இருக்காது. இந்த கோர்ஸ் படிச்சவங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு இருக்காது. அதுவே இன்னைக்கு ஆவரேஜ் 5000 ரூபாய் ஆகிட்டு இருக்கு ஆஸ்பத்திரிக்கு. கோர்ஸ் ரொம்ப எளிதான இது. உணவே இது சொல்லிக் கொடுக்க இன்னைக்கு ஆள் இல்லை, அதான் முக்கியம், வேற ஒன்றும் கிடையாது. சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. இன்னைக்கு இந்த கோர்ஸ் சொல்லித்தரோம், உணவு முறைகள், இதுல நிறைய ரெசிபி வேற வரும். இது என்ன தெரிஞ்சு கொள்ளலாம்? உடம்புக்குள்ள இருக்கும் உறுப்புகள் என்ன வேலை செய்கிறது, இந்த உடம்புல உறுப்புகள் என்ன உணவு தேவை, அந்த உணவு கரெக்டா கொடுக்குமா? இந்த 2ம் கோளாறானா என்ன நோய் வரும்? நோய் வந்தா நோய்க்கு மருந்து என்ன? லாங் லைஃப்ல எப்படி இருப்பது? முடி கருத்தா இது என்ன நரைத்தால் என்ன செய்வது? முடி நரைக்காமல் இருப்பதுக்கு அதான் ரொம்ப முக்கியம். நரைச்சது கூட நரப்பாம இருக்குது. ஒரு தைலம் தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் எப்படி செய்யலாம்? ஒரு மூட்டு வலி வந்துருச்சு, ஒரு தைலத்தை எப்படி செய்து கொள்ளலாம்? இதெல்லாம் பாட்டி வைத்தோம், இதெல்லாம் இதுல வந்துடும். ஸோ இந்த உணவு வச்சுட்டு அத்தனையும் ஒரு மிக அற்புதமான கோர்ஸு. 6000 ரூபாய் ஃபீஸு, 4 மாசம். மார்ச் 15 ஆரம்பிக்குது. டீட்டெயில்ஸ் கூட இப்போ உங்க போர்டில் காட்டுவாங்க. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 15 முடிஞ்சிடும். இந்த கோர்ஸில் எப்போனாலும் சேரலாம். மார்ச் 15 பிறகு கூட சேரலாம். ஒரு 5 நாள் 10 நாள் சேர முடியல, பண செலவு நேரம் இல்லை, சேர்ந்து பெறலாம். சேரும்போது அப்பொழுது நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு முந்தின நடத்துங்க, அத்தனை பாடம் உங்களுக்கு வந்துடும். ஸோ மறுநாள் இருந்து நீங்க எல்லாருமே படிப்பீங்க. இதுல ஆடியோ என்னுடைய வாய்ஸ் வரும், வீடியோ என்னுடைய ப்ரோக்ராம்லாம் வரும், டெக்ஸ்ட் மெசேஜ் நிறைய வரும், ரெசிபி அப்படியே செய்முறை விளக்கத்தோட ரெசிபி பிரிண்ட் அவுட்டா இருக்கும். அங்கங்க ரெஃபரன்ஸ் எடுத்து எல்லாமே வரும். தேவையானது எல்லாமே உங்களுக்கு கையடக்கமா வந்துடும். நீங்க இன்னும் இந்த கலையை கத்திட்டு இருக்கணும்னு தேவையில்லை. ரெசிபி இருக்கா, ரெசிபி பார்த்து செய்ய போறோம். வாய்ஸ் கால் கொடுத்துருக்கோம்னா அந்த மறுபடி செய்ய போறோம். வீடியோல பேசியிருக்கேன்னா அந்த மறுபடி. ஸோ எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு அறிவு போடப்படும். ஒரு பிரச்சனையும் இல்லை. நோய் என்பது உங்க வீட்டுக்குள்ள இனிமே இருக்காது. நீங்களே வைத்தியர், தனக்குத்தானே வைத்தியர். இதுதான் உடல் வைத்தியத்தினுடைய சாராம்சம். சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. உங்களுக்கு இருக்கிற உலகம் அத்தனையும் உங்களுக்கு உதாரணத்துக்கு போய் சொல்றேனே, பூரா பெசிடைஸ் அடிச்சுதான் வருது. காய்கறி பழங்கள் அத்தனையும் விஷத்தன்மையோட வருது. உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. இல்லைன்னா நீங்க போய் நிலத்துல உழுதாத்தான் உங்களுக்கு நல்ல காய் கிடைக்கும். என்ன செய்வது? வாழ்ந்துகிட்டு இருக்கிற உலகம் அப்படி. வாங்குங்க, தப்பு இல்லை, காயை வாங்குங்க. ஒரு வார்ம் வாட்டர், அதுல 4 சொட்டு 5 சொட்டு லெமனை புளிஞ்ச வாங்கிட்டு இந்த காய்கறி பூரா நல்லா அலசுங்க. இப்ப நல்லதுன்னு விட்டு அலசி எடுத்துருங்க. ஓரளவுக்கு அது காய் சுத்தமா இருக்கும், பூச்சி பட்டை இல்லாம இருக்கும்.
இந்த மாதிரி முறைகள் செய்முறை விளக்கங்கள்லாம் இருக்கு. சமையல்ல என்ன பாத்திரம் உபயோகிக்கணும் நிறைய இருக்கு. வெண்கலம், தாமிரம், பித்தளை. தண்ணீர் எப்படி மாற்றுவது, குடிக்கிற தண்ணீர் எப்படி இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற தண்ணீர்னா தண்ணீரே கிடையாது, சூரிய ஒளி ஊட்டப்பட்ட தண்ணீர் சொல்லித்தரப்படும். அந்த பானையில் அந்த தண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா சமையலுக்கும் குடிப்பதற்கு வச்சுக்கிட்டீங்கன்னா நோயே வராது. ஏன்னா இன்னைக்கு 90% ஈகோலின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ் மேலதான் வருது. தண்ணீர் சுத்தப்படுத்திட்டோம்னா முடிஞ்சிச்சு. ஸோ அந்த தண்ணீர் தயார் பண்ணுவது எப்படி, பாத்திரங்கள் எப்படி, ஒவ்வொன்றும் செய்வதற்கு பாத்திரங்கள் இருக்கு. அந்த காலத்துல பொங்கல் வைப்பாங்க, பொங்க பானைன்னு பேரு, அது வெண்கலத்துல இருக்கும். இப்ப அந்த பானையே கிடையாது, பொங்க வெண்கலத்துல வைக்கிறது இல்லை. இதெல்லாம் சொல்லித்தரப்படும். முடிஞ்சா செஞ்சுக்குவாங்க. ஸோ பாத்திரங்கள். அடுத்து எரிபொருள், எந்த பொருளை எரிபொருள் வச்சு செய்யறது, எல்லா விஷயமும் சொல்லித்தரப்படும். ஒரு அற்புதமான கோர்ஸ். இதை படித்தவர்கள் வீட்டில் சுகாதாரமாகவும் நோய் இல்லாமலும் ஆனந்தமாக வாழ்வார். எல்லா ஓவரும் இப்போ வந்துடும். ஆலோசனைக்கு அணுகலாம் 999457750. மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.